அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இன்றைய பதிவுல சைவ சாத்திர நூல்கள்ல முதல் நூலா இருக்கக்கூடிய திருவுந்தியார் அப்படின்ற நூலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க போலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய நூல் திருவுந்தியார். ஆசிரியருடைய பெயர் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார். இதுல இருக்கக்கூடிய பாடலுடைய எண்ணிக்கை அப்படின்னு பாக்குறப்போ குறைவான பாடல்களை தான், 45 பாடல்களை கொண்டது. அதுவும் குறிப்பா கலித்தாலிசையால் பாடப்பட்டது. இதனுடைய காலம் அப்படின்னு பாக்குறப்போ கிபி 12ஆம் நூற்றாண்டு. பெரும்பாலும் காலம் அப்படின்ற நம்ம ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா சரியான காலகட்டமா அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் கிபி 12ஆம் நூற்றாண்டு அப்படின்றதுதான் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தா நம்மளால பார்க்க முடியுது. இதுல இருக்கக்கூடிய பொதுவான செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ மெய்கண்ட நூல்கள்ல, அதாவது மெய்கண்ட சாஸ்திர நூல்கள் நம்ம ஒரு 14 பார்த்தோம். அந்த 14ல காலத்தால் முற்பட்டது, ரொம்ப ரொம்ப முன்னாடி தோன்றியது அப்படின்னா அந்த திருவுந்தியார் அப்படின்ற அந்த பணுவலை சொல்லலாம். இந்த நூல்ல நம்ம பார்த்தோம், முன்னாடியே கலித்தாலிசையால் பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய அந்த தாளிசைகள் பாத்தீங்கன்னா திருமந்திரம் போலவும் இருக்கு. திருமந்திரத்தை ஃபாலோ பண்ணி எழுதுற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய பொருள்களை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிசி பிசி அந்த செய்யுள் போல மறைத்து கூறக்கூடிய ஒரு போக்குலையும் இருக்கு. அங்க செய்யும்னு இருக்கு, அது செய்யுள். பிசி அப்படின்னா விடுகதை. அப்ப அந்த விடுகதை சொல்லக்கூடிய பாங்குல மறைத்து, ஒரு பொருளை மறைத்து சொல்லக்கூடிய போக்கு நம்மளால பார்க்க முடியுது. திருமந்திரம் மாதிரி ஒவ்வொரு அந்த அடியும் ஒரு மந்திர சொல் மாதிரியும் இருக்கு அப்படின்றத நம்மளால இந்த நூல்ல உணர முடியுது அந்த பாடல்களை பாக்குறப்போ. அது மட்டும் இல்லாம இந்த நூலுடைய பயன் அப்படின்னு பாக்குறப்போ என்னன்னா, இல்லறத்தில் இருந்தே இறை என்ப நெறிய அடைய முடியும் அப்படின்ற கருத்தை அந்த நூல் மூலியமா நம்மளால உள்வாங்கிக்க முடியும். அதுதான் அந்த நூலினுடைய பயன். இல்லறத்தில் இருந்தே இறை இன்ப நெறியை அடையலாம் அப்படின்ற கருத்தை இந்த நூல் சொல்லுது. அது மட்டும் இல்லாம சைவ சாஸ்திர நூல்கள் அடிப்படையான கருத்தா இருக்கக்கூடிய இந்த பதி பசு பாசம், இதனுடைய இயல்புகளை பற்றி இந்த நூல் பேசுது. பதி அப்படின்னா இறைவன், பசு அப்படின்னா உயிர், பாசம் அப்படின்னா மலங்கள். உயிர்கள் இறைவனுடன் சேர்வதற்கான வழிகளை பத்தியும் இந்த நூல் பேசுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமானது உந்தி பறத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய மகளிர் விளையாட்டை பத்தி இந்த நூல் பேசுது. அது என்ன அப்படின்னா, விளையாடும் பருவத்து இளமகளிர் பாட்டுடை தலைவனது வெற்றி செயல்களை வாயால புகழ்ந்து கொண்டு உயர எழுந்து குதிக்கக்கூடியதுக்கு தான் உந்தி பறத்தல் அப்படின்னு பேரு. மகளிர் இருவர் சிவபெருமானுடைய வெற்றி செயல்களை சொல்லி கொண்டே துள்ளி குதித்து விளையாடக்கூடிய முறையில மாணிக்க வாசகர் திருவுந்தியார் அப்படின்னு ஒரு நூலை பாடியிருக்காரு. அதை அடிவுற்றி எழுந்ததுதான் திருவுந்தியார். இது திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் எழுதியிருக்காரு. அப்ப இதனுடைய மூல நூலா அந்த நூலை நம்ம சொல்லலாம் அப்படின்னா, மாணிக்க வாசகருடைய அந்த திருவாசகத்துல திருவுந்தியார் அப்படின்ற ஒரு பதிகத்துல சொல்லப்பட்ட செய்தியை தான் இவர் அடிவுற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. திருவாசகத்தில் உள்ள திருவுந்தியார் என்னும் பதிகத்தின் யாப்பு இந்நூலினுடைய யாப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சொற்பொருளை திருவாசகத்துல இருக்கிற சொற்பொருள் பலவற்றை இந்த நூல் தன்னகத்தை கொண்டிருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது திருவாசக செழுமறையின் வழியில தோன்றிய ஒரு ஞான நூலா இந்த நூலை நம்மளால பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில இந்த தகவலோட திருவுந்தியார் குறித்த பதிவுகளை நிறைவு செய்யறேன். மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த நூலோடு சந்திப்போம். நன்றி.